மதிப்பெண்கள் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. 10ஆம் வகுப்பு தேர்வுகளின் மதிப்பெண்கள் வெளியாகி இருக்கின்றன. சில நாட்களுக்கு முன்பு 11 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளின் மதிப்பெண்களும் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் மாணவர்களில் 2 விதமான நிலைகளை நீங்கள் காணலாம். ஒருபுறம் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் அடுத்து என்ன செய்யலாம் என்ற சிந்தனையில் இருப்பார்கள். அவர்களுக்கு வழிகாட்டுவது அந்தந்த மஹல்லா ஜமாத்தின் மீதுள்ள பொறுப்பாகும். அதே போல மாணவர்களுடைய மற்றொரு சாரார் குறைந்த மதிப்பெண்கள் எடுத்துவிட்டோம் என்ற கவலையில் மனம் துவண்டு விடுவதும் உண்டு. சிலர் தற்கொலை செய்யும் அளவுக்கு சென்று விடுவதும் உண்டு. சிலர் வாழ்க்கையை இடிந்து போய் நொறுங்கி போய் விட்டது என்ற ரீதியில தனிமைப்படுவதும் உண்டு. எனவே அவர்களுக்கும் வழிகாட்டுவது இந்த நேரத்தில் அவசியமானதாக ஆகிவிட்டது. ஒன்றை நாம் சொல்கிறோம், அதிகமான மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய சிந்தனையிலும் கவனத்திலும் இருக்க வேண்டியது, பெற்றோர்களுடைய சிந்தனையில் உயர்ந்த லட்சியம் இருக்கலாம், ஆனால் அதை நிர்பந்திக்க முடியுமா என்று சொன்னால் நிர்பந்திக்க கூடாது என்பதுதான் நடுநிலைமைவாதிகளின் கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அநேகமாக பெரும்பாலான உளவியல் நிபுணர்களின் கருத்தாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய கனவுகளை நனவாக்கும் இயந்திர கருவிகளாக தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை பார்க்கிறார்கள். வளரும் போதோ படிக்கும் போதோ நீ டாக்டராக வேண்டும், இன்ஜினியராக வேண்டும், நீ கலெக்டராக வேண்டும் அப்படின்னு கூறுகிறார்கள். விருப்பம் இல்லாத துறையில் பிள்ளைகளை கட்டாயப்படுத்துகிறார்கள். அது சரியானதல்ல. ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர் ஒருத்தர் கூறினார், உங்க பையனுக்குள்ள ஒரு டாக்டரோ, ஒரு இன்ஜினியரோ, ஒரு ஆசிரியரோ, ஒரு மெக்கானிக்கோ, ஒரு வக்கீலோ, ஒரு வியாபாரியோ ஒளிந்திருக்கிறான். அவர்களை அவர்களாக உருவாக்குவதற்கு பதிலாக நீங்க வேற விதமா திசை திருப்புகிறீர்கள், அதனால தோற்றும் போகிறீர்கள். மெக்கானிக்காக வர வேண்டியவனை நீங்கள் டாக்டராக உருவாக்க உங்களுடைய சக்தியை நீங்கள் வீணடிக்கிறீர்கள். அவன் 2 பேராகவும், அதாவது டாக்டர் மெக்கானிக் வர முடியாமல் ஆகிவிடுகிறான். ஆகவே அவனை ஆராயுங்கள், அவன் விருப்பத்தில் கவனம் செலுத்துங்கள், அவனுக்குள் இருக்கக்கூடிய திறமையை வெளியே கொண்டு வாருங்கள் அப்படின்னு அவர் சொல்றார். உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னமே இஸ்லாமியர்களை வதைப்பதில் இன்பம் கண்டவர். அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த பின் அந்த முரட்டுத்தனத்தை விட சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தவில்லை. மாறாக என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த முரட்டுத்தனத்தை இஸ்லாமிய நெறிகளை பாதுகாப்பதிலும் இஸ்லாமிய எதிரிகளை வீழ்த்துவதிலும் திசை திருப்பினார்கள். நல்ல புரிஞ்சுக்கணும். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆரம்ப நேர கோபம் இருக்குது பாருங்க, அந்த கோபத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட்ரோல் பண்ணாங்க. ஆனா கைவிட்டு நீ கோபப்பட்டினா இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடுன்னு சொல்லல. அந்த கோபத்தை மார்க்கம் ஆகுமான வழிகளில் செலவழிக்க சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா வகையான ஆற்றல் கொண்ட மனிதர்கள் தேவை இருக்க, ஒரு குறிப்பிட்ட வகை கொண்ட ஆற்றல் கொண்டவர்களாக தன்னுடைய பிள்ளைகள் உருவாக வேண்டும் என பெற்றோர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். சகோதரர்களே, பிள்ளைகள்கிட்ட படிப்பு விஷயத்துல மஷூரா பண்ணுங்க. நீ எப்படி படிக்கிறமான்னு சொல்லிட்டு கேளுங்க. உனக்கு இது கஷ்டமா இருக்கிறாமான்னு சொல்லி கேளுங்க. என்னைக்காவது நம்ம அப்படி கேட்டிருக்கோமா? நாம பெத்த பிள்ளைகிட்ட என்னைக்காவது இந்த படிப்பு உனக்கு கஷ்டமா இருக்குதாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோமா? எப்பமாவது ஒரு நாள் அந்த பிள்ளைக்கு அந்த படிப்பு கஷ்டமா இருக்குதாமான்னு சொல்லி கேட்ட நாட்கள் உண்டா? படி 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 படி, நீ படித்துதான் ஆகணும் அப்படின்ற இந்த நிர்பந்த வார்த்தைகள் தானே நம்முடைய பெற்றோர்களான நம்முடைய சமூகத்தாரிடத்துல பிள்ளைகள் விஷயத்தில் வந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை நபி தோழர்களால் நிரம்பி இருந்தது. எப்போதும் அண்ணலார் அருகே வலப்பக்கத்தில் இருக்க வேண்டிய அபூபக்கர் இப்போது இடப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். ஒரு கோப்பையில் பால் கொண்டு வரப்படுகிறது. அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பருகிவிட்டு வலது பக்கத்தை பார்க்கறாங்க. அங்கே ஃபதுல் ரலியல்லாஹு, அப்பாஸ் ரலியல்லாஹுடைய புள்ள ஃபதுல் ரலியல்லாஹு அமர்ந்திருக்கிறார்கள். வயசுல ரொம்பவும் சின்ன பிள்ளை ஃபதுல். அவர்களிடம் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபதுலே, எப்போதும் என் அருகே என் தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அமர்ந்திருப்பார், அவருக்கு தான் நான் கொடுப்பேன். இப்போது நீ அந்த இடத்துல அமர்ந்திருக்கிற, நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுக்கட்டுமா என்று கேட்டார்கள். யாரு? ரசூலுல்லாஹ். எப்போதுமே என் வலப்பக்கத்தில் அபூபக்கர் அமர்ந்திருப்பாங்கப்பா, இப்ப இடம் மாறி உட்கார்ந்து இருக்கிறாங்க, நீ அமர்ந்திருக்கிற, நான் எப்பவுமே அபூபக்கருக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன், கொடுக்கட்டுமான்னு சொல்லி சின்ன பிள்ளைகிட்ட கேட்கிறாங்க. யார் கேட்கிறா? சரித்திரத்தை உருவாக்கிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈருலக மன்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொற்ப வயதுள்ள பையனிடத்திலே. உடனே அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, இல்லை, நான் எனக்கான வாய்ப்பை விட்டு தர முடியாது. கோப்பையை கொடுங்கினாரு. நான் ஃபர்ஸ்ட் குடிப்பேன் சொல்லி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு வந்துச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு பாலை குடிச்சாங்க. இங்க சின்னவன் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் விரும்பியவாறு நடக்கவில்லை. ஃபதுலிடம் கேட்கிறார்கள். அவருக்கு முடிவெடுக்கும் உரிமை உண்டு என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிறார்கள். ஆனால்
இன்றைய பெற்றோர்கள் அவங்களுடைய மகனிடமோ மகளிடமோ நீ என்னவாக விரும்புகிறாய் அப்படின்னு கேட்கறதும் இல்லை, அவர்களின் விருப்பத்திற்கு இசைவு தருவதும் இல்லை. ஏன்னா 1-2 பெற்றோர்கள் விதிவிலக்கா இருக்கலாம். நல்ல மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் முக்கியமான அரசு துறைகளில் பங்கெடுக்க முயற்சி செய்யணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் முக்கியமான அரசு துறைகளில் பங்கெடுக்க முயற்சி செய்ய வேண்டும். 2006ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட சச்சார் குழு அறிக்கையில் முஸ்லிம்களின் கல்வி பொருளாதார நிலை தெளிவாக படம் பிடித்து காட்டப்பட்டுள்ளது. முஸ்லிம்களில் 41% படிப்பில்லாதவர்கள், 8ஆம் வகுப்பு வரை படித்தவர்கள், 15% +2 வரைக்கும் படித்தவர்கள், 7.8% டிப்ளமா வரைக்கும் படித்தவர்கள், 4.4% பட்டப்படிப்பு படித்தவர்கள், 1.7% மட்டுமே 38.4% பேர் வறுமையில் வாழ்கின்றனர். பட்டப்படிப்பு படித்தவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.7 பேர் மட்டும்தான், 38.4 பேர் வறுமையில் வாழ்கின்றனர். கிராமப்புற முஸ்லிம்களில் 62% பேர் அடிப்படை வசதி இல்லாத வீடுகளில் வாழ்கின்றனர். பாதுகாப்பு துறையில் 4% முஸ்லிம்கள், தமிழக உள்துறையில் உயர் பதவிகளில் 1% கூட முஸ்லிம்கள் கிடையாது. இது 2006 கணக்கு. கீழ்மட்ட பதவியில 2.6 பேர் இருக்கின்றனர். கல்வியில் கிறிஸ்தவர்களுடைய நிலையை நாம சொல்லட்டுமா, அவருடைய அக்கறையை நான் சொல்லட்டுமா? உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிறுபான்மை இனத்தவரின் நிலையை ஆய்வு செய்த திருமதி ஸ்மித் என்ற சமூகவியல் விஞ்ஞானியை கொச்சியில் பத்திரிகை நிருபர் பேட்டி கண்டபோது இந்தியாவில் வாழும் சிறுபான்மையினரை பற்றி கூறியுள்ளார். கிறிஸ்தவர்களை பற்றி கூறும்போது கல்வி பொருளாதார ரீதியாக அசைக்க முடியாத ஒரு அடித்தளத்தை அமைத்து சக்தி வாய்ந்த குழுக்களாக வளர்ந்து வரும் ஒரு சமூகம் அப்படின்னு சொல்றாரு. முஸ்லிம்களை பற்றி சொல்லும் போது பாரம்பரியமாக நிலை நின்று வந்த செல்வாக்கு, கலாச்சார சுவடுகள் அனைத்தையும் இழந்து அவைகளின் நஷ்ட கணக்குகளை மட்டும் கைவசம் வைத்திருக்கக்கூடிய பலவீனமான மக்கள், சமுதாய அக்கறை இல்லாத தலைமைதான் இதற்கு காரணம் அப்படின்னு கூறுறார். யார்? நம்ம கூறல, நம்ம இஸ்லாமியத்தை சார்ந்தவங்க இல்ல, அந்த அம்மா வேற யாரோ. குறைந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் நிலை, அவங்களுடைய விஷயத்துல நாம ரொம்ப கவனம் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குறைந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் சோர்ந்து விடக்கூடாது. முன்னேறுவதற்கு எவ்வளவோ வழிகள் இருக்கின்றன. இன்றைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தேர்வுகளில் பெறப்படும் அதிக மதிப்பெண்கள் தான் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிப்பதாக ஒரு தவறான பார்வையை மாணவ சமூகத்தின் மீது திணித்து விடுகிறார்கள். இதனால் மாணவ சமூகம் தேர்வு தேதி அறிவிக்கப்பட்ட நாள் முதல் ரிசல்ட் வருகின்ற நாள் வரைக்கும் பதட்டத்தோடு, பயத்தோடு, அச்சத்தோடு, மனச்சோர்வோடு காணப்படுகின்றனர். இந்திய மருத்துவ சங்கம் மேற்கொண்ட ஆய்வின்படி ஒவ்வொரு ஆண்டும் 70% மாணவர்களுக்கு தேர்வு ஜுரம் ஏற்படுதான். தேர்வு ஜுரம், எக்ஸாம் ஜுரம் வருதான். அல்லாஹ் பாதுகாக்கணும். எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்காத போது மிகுந்த ஏமாற்றம், விரக்தி ஏற்பட்டு பெற்றோர்களை தாங்க முடியாத சோகத்தில் ஆழ்த்தும் முடிவை, தற்கொலையை செய்து கொள்வது மாணவ சமூகம் கையில் எடுப்பது சமீப காலமாக பெருகி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் நம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எவ்வளவு வழிகள் இருக்கின்றன என்பதை நாம என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த தேர்வுல ரிசல்ட்ல ரொம்ப மதிப்பெண் கம்மியா போன மாணவர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். சகோதரர்களே, சகோதரிகளே, எந்த ஒரு துறையிலும் தோல்வி ஏற்பட்டு விட்டது என்பதற்காக சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம பார்க்கிறோம்ல, குழந்தை நடக்க முயற்சி செய்து பல முறை விழுந்து எழுந்துதானே நடக்க கற்றுக்கொள்கிறது. எந்த குழந்தையும் தான் நடக்க முயற்சிக்கும் பொழுது 50 முறை விழுந்துட்டேன், எனவே நடப்பது எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி முடிவு எடுக்கிறதா? 50 முறை இல்ல, 500 முறை விழுந்தாலும் எழுந்து நடந்தே தீர்வேன் என்ற உற்சாகம், மோட்டிவேஷன், குழந்தை புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கிறது. தன்னுடைய 5 வகையிற்குள் குழந்தை கிட்டத்தட்ட 93 திறமைகளை வளர்த்துக் கொள்கிறதா. நாம சைக்கிளோ, ஸ்கூட்டரோ, காரோ ஓட்ட கற்றுக்கொண்ட போது ஒரே முயற்சியில் கற்றுக்கொண்டோமா? பல முறை விழுந்து, அடிபட்டு, மிதிப்பட்டு கற்றுக்கொண்டோம். இப்படி எந்த திறமையும் ஒரே முயற்சியில் நான் பெற்றதல்ல. ஒரு ஊருக்கு கார்ல போனா மேடு, பள்ளம், மழை, புயல், டயர் பஞ்சர், கூட்ட நெரிசல், பல தடைகள் வரும். இவைகளை கடந்துதானே நம்ம அந்த ஊருக்கு சென்று சேர்கிறோம். அதற்காக நாம் பயணத்தை ரத்து செய்கிறோமா? ரத்து செய்து திரும்பி விடுகிறோமா? தடைகளை கடந்த அந்த இடத்தை அடைகிறோமா? இல்லையா? வெற்றியின் அளவு பெரியதாக இருக்க போராட்டங்களும் பெரியதுதான். கட்டிடத்தின் உயரம் அதிகரிக்க அதன் அஸ்திவாரத்தின் ஆழமும் அதிகம். அஸ்திவாரம் தோண்டி கொண்டிருக்கும் பொழுதும், அதனுள்ளே சுவர் எழுப்பி கொண்டிருக்கும் பொழுதும் வெளி உலகத்திற்கு தெரியாது. நீங்க முயற்சி செய்தும் இதுவரை சாதிக்காமல் இருந்தால், தோல்வியடைந்து கொண்டிருந்தால் அஸ்திவாரம் தோண்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அஸ்திவாரம் எங்கேயா தோண்டும் போது தெரியுதா? வெளியில பார்க்கிறோமா? இல்லையே. அஸ்திவாரம் தோண்டிக்கிட்டு இருக்கும்போது யாருக்குமே தெரியாது.
அப்படி நீங்க தோல்வி அடைறீங்கன்னு சொன்னா, பிள்ளைங்க தோல்வி அடைதுன்னு சொன்னா அதுங்க அஸ்திவாரம் தோண்டிக்கிட்டு இருக்கு. அதற்காக கவலைப்படக்கூடாது. இப்பொழுது நீங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். உங்களால் நிச்சயமாக உயர்ந்த கட்டடத்தை கட்ட முடியும்ன்ற அந்த மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த மோட்டிவேஷன் வேர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறங்க. அந்த உற்சாக வார்த்தைகள், அந்த உயர் தரத்தை, உத்வேகத்தை சொல்லக்கூடிய வார்த்தைகளை கூறிக்கொண்டே இருங்க. ஒரு விவசாயி நெல் விதைத்தால் 3 மாதத்தில் அறுவடை செய்யலாம். ஆனா மாமரம், தென்னை மரம் வைத்தால் சில வருடங்கள் காத்திருக்கணும். அதன் பலன் பல வருடங்கள் தொடர்ந்து கிடைக்கும். அம்மை ஊசி போடும்போது அம்மை நோயை உண்டாக்கும் கிருமிகளை சிறிதளவு உடலில் செலுத்துகிறார்கள். அந்த கிருமிகள் உள்ளே போனால் நம் உடலில் உள்ள வெள்ளை அணுக்கள் அதனை எதிர்த்து போராடுகின்றன. நோய் கிருமிகள் குறைவாக இருப்பதால், வெள்ளை அணுக்கள் அதிகமாக இருப்பதால் நோய் கிருமிகள் அழிக்கப்படுகின்றன. அதன் பிறகு வெள்ளை அணுக்கள் விழிப்புற்று தயார் நிலையில் இருக்கின்றன. உண்மையான நோய் கிருமிகள் வந்தாலும் போரிட்டு வென்று விடுகின்றன. அம்மை ஊசி போடும்போது வலிதான், வேதனை தான், சில சமயம் காய்ச்சல் கூட வரும். ஆனால் அவற்றால் அதன் பிறகு பெரிய நன்மை ஏற்படுகிறது. அதே போல வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் தோல்விகளும் வலியை, வேதனையை கொடுத்தாலும் பின்னர் விழிப்புணர்வை ஊட்டி நமக்கு வெற்றி பெற துணை புரிகிறது. சகோதரர்களே, சகோதரிகளே, வெயில்ல இருந்து நிழலுக்கு போனாதான சுகம், இருள்ல இருந்து ஒளிக்கு போனாதான சுகம். இப்படி தோல்வி அடைந்து சங்கடம் அடைந்து வெற்றி பெற்றால் அதனுடைய சந்தோஷமே தனி ரகம். தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்கிறாரு, மின்சார பல்பை கண்டுபிடிக்க 999 முறை தோல்வி விட்டாராம். லேட்டக்ஸ் என்ற கெமிக்கலை கண்டுபிடிக்க 16,999 முறை தோல்வியிட்டு 17ஆயிரவது முறை தான் கண்டுபிடித்தார் அப்படின்றது நமக்கு கிடைத்த செய்தி. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தற்கொலை என்ற முடிவுக்கு பிள்ளைகள் சென்று விடக்கூடாது. அல்லாவினால், ரப்புடைய அருளினால் படைக்கப்பட்ட நாம் அனைவரும் அவனுடைய அடிமைகள். நம்முடைய உயிர், நம்முடைய உடல் அவனுக்கே சொந்தம். அந்த உயிருக்கு நாமே ஒரு சேதத்தை ஏற்படுத்திக் கொள்ள நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் இன்று பலர் தேர்தல் தோல்வி, காதல் தோல்வி, கடன் தொல்லை ஆகிய பல்வேறு காரணங்களுக்காக அல்லாஹ் வழங்கிய உயிரை இவர்களாக மாய்த்துக் கொள்கின்றனர். அல்லாவின் உரிமையின் தலையிடுவதால் அல்லாஹ் அதற்கு கடும் தண்டனை கொடுக்கிறார். அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே, அல்லாஹ் விடப்போவது கிடையாது. சில நேரத்தில் நிரந்தர நரகம் என்று வருகிறது, சில நேரத்தில் குஃப்ர்ல கொண்டு விட்டுறதுன்னு வருது, தற்கொலை பண்றது. ஏன்னா ரப்புல் ஆலமீன் போட்ட பிச்சை அது, உயிர் அவனுடைய உரிமை. அவன் எப்ப நினைக்கிறானோ அப்பதான் எடுப்பான், எப்ப நினைக்கிறானோ அப்ப கொடுப்பான். அப்படி இருக்கையில அந்த உயிர் வேற ஒருத்தருடைய சொந்தம், அதை நம்முடைய சுயநலத்திற்காக, சுய இஷ்டத்திற்காக நாம அதை அழித்துக் கொள்வது எந்த வகையில் நியாயம்? சகோதரர்களே, சகோதரிகளே, அப்புறம் இந்த ஆசிரியர்களும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஆசிரியர்கள் அதிக மதிப்பெண்கள் எடுக்கிற மாணவர்களை மட்டுமே ஊக்கப்படுத்தி அவங்கள்ட்ட மட்டுமே அதிக அக்கறை காட்டுகிறார்கள் சில ஆசிரியர்கள். கல்வி நிறுவனங்கள் இருக்குது பாருங்க, அவர்களை மட்டுமே முன்னிறுத்தி முக்கியத்துவம் அளிக்கிறது. கல்வி தரம் குறைந்த மாணவர்களை மேம்படுத்தக்கூடிய முயற்சிகளில் ஆசிரியர்களும் நிறுவனங்களும் ஈடுபாடு காட்டுவதில்லை. இதுவும் மாணவ சமூகம் மனச்சுமைகளோடும் அச்சத்தோடும் இருப்பதற்கு பெரிய காரணம். ஹம்சா ரலியல்லாஹு உஹதுல ஷஹீதாக்கப்பட்டு விட்டாங்க. அவங்களுடைய மனைவி சல்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அவர்களும் ஹம்சா ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரே மகளான அம்மாரா ரலியல்லாஹு அவர்களும் மக்காவில் வாழ்ந்து வந்தார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹம்சா ரலியல்லாஹு அவர்களின் ஒரே ஒரு மகள் இப்போது அனாதையாகி மக்கத்து இணை வைப்பாளர்கள் மண்ணில் நிற்கிறார், நான் சென்று அழைத்து வரட்டுமான்னு சொல்லி கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தரவே அலி ரலியல்லாஹு அவர்கள் மக்காவுக்கு சென்று அம்மாராவை மதீனாவிற்கு அழைத்து வந்தார்கள். அம்மாராவை பொறுத்தவரை யார் பொறுப்பேற்பது என்று 3 முறை நபித்தோழர்கள் ஒவ்வொருவரும் தான் 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 என்று சண்டையிட்டுக் கொண்டார்கள். அல்லாஹ் அக்பர். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த விவகாரத்தை கொண்டு வந்தனர். அந்த மூவரும் அலி ரலியல்லாஹு அவர்கள், ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு, ஜாஃபர் இப்னு அபி தாலிப், இந்த மூவரும் தான் சண்டையிட்டுக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களிடம் எந்த முறையில் நீ அம்மாராவை வளர்ப்பதற்கு அனுமதி கோருகிறாய் அப்படின்னு கேட்டாங்க. எந்த முறையில் நீ வளர்க்கணும்னு சொல்லிட்டு நீ அனுமதி கேட்கிற அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, அம்மாரா என் தந்தையின் சகோதரரின் மகள், ஆகவே அதிக தகுதியுடையவன் நான் என்று அலி ரலியல்லாஹு பதில் கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் ரலியல்லாஹு அவர்களிடம்
எந்த முறையில் நீ அம்மாராவை வளர்ப்பதற்கு அனுமதி கேட்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அல்லாஹ்வின் தூதரே, ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களும் நானும் ஒரே தாயிடத்துல பால் குடிச்சிருக்கிறோம், மேலும் எனக்கும் அவருக்கும் இடையே நீங்கள் தான் சகோதரத்துவ உறவை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள், ஆகவே இரு தகுதிகள் இருப்பதால் நானே அதிக தகுதியுடையவன் என்று ஸெய்த் ரலியல்லாஹு பதில் கூறினார். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களிடம் எந்த முறையில் நீ அம்மாராவை வளர்ப்பதற்கு அனுமதி கேட்கிறாய் அப்படின்னு கேட்கும்போது, அல்லாஹ்வின் தூதரே, ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்கள் என் தந்தையின் சகோதரர் ஆவார், மேலும் ஹம்ஸா ரலியல்லாஹு மனம் முடித்திருக்கிற சல்மா பின்து உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரி அஸ்மா பின்து உமைஸ் ரலியல்லாஹு அவர்களை நான் மனம் முடித்திருக்கிறேன். அம்மாராவுக்கு என் மனைவி சின்னம்மா, ஆகவே நானே அதிக தகுதியுடையவன் என்று ஜாஃபர் ரலியல்லாஹு பதில் கூறினார். அல்லாஹு அக்பர். மூவரின் உரிமை கோரலையும் செவிமடுத்து விட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அவர்களை அழைத்து, அலியே, நீ என் சகோதரரும் என் சுவனத்து தோழரும் ஆவீர். ஸெய்த் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து, ஸெய்தே, நீ அல்லாஹ்வின் ரசூலின் அடிமையாவீர். ஜாபர் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து, ஜாபரே, நீ என்னை போன்றே குணத்திலும் தோற்றத்திலும் ஒத்திருக்கிறீர் என்று கூறிவிட்டு, அம்மாராவின் சின்னம்மாவை நீ மனமுடித்திருப்பதால் நீரே அம்மாராவை வளர்ப்பதற்கு, அவரை பொறுப்பெடுத்துக் கொள்வதற்கு தகுதி பெற்று விட்டீர், நீர் அம்மாராவை உன் பொறுப்பில் எடுத்து வளர்த்துக் கொள்வீராக அப்படின்னு தீர்ப்பு செய்கிறாங்க. இந்த சம்பவத்தில் பல உண்மைகளும் படிப்பினைகளும் பொதிந்திருக்கின்றன சகோதரர்களே, சகோதரிகளே. அம்மாரா ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பெரிய தந்தையின் மகள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் மூவரையும் திருப்பி அனுப்பிவிட்டு தாங்களே வளர்க்கும் உரிமையை எடுத்திருக்கலாம். ஏனென்றால் குடும்ப உறவு நபிகளாருக்கும் இருக்கிறது. அல்லது ஜாபர் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு அவர்களின் இருவரில் ஒருவருக்கு அந்த உரிமையை வழங்கியிருக்கலாம். குடும்ப உறுப்பினர் என்கிற முறையில் அல்லது மூவரில் எவரிடமாவது வளர்க்கும் உரிமையை கொடுத்திருக்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் என்ற அடிப்படையில் இந்த மூன்றில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தேர்ந்தெடுத்தாலும் யாரும் மறுப்பேதும் சொல்ல போவது கிடையாது. மாறாக மூவரையும் அழைத்து நேர்காணல் நடத்தி ஒவ்வொருவருக்கும் இடையே இருக்கும் உறவு முறைகளை அறிந்து வைத்துக் கொண்டு அவர்களிடம் விளக்கம் கேட்டு அதன் பின்னரே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுவும் உரிமை கோரி நின்ற மற்ற இருவருக்கும் தகுந்த வாழ்த்துக்களையும் துஆக்களையும் பாராட்டுகளையும் வழங்குகிறார்கள். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபியாக, ஒரு குடும்ப உறவாக செயல்படாமல் தங்கள் பாசறையிலேயே பயின்று வரும் 3 மாணவர்களின் மிக உயர்ந்த பண்பாட்டை அங்கீகரித்து ஒரு ஆசிரியராக தட்டி கொடுத்து உற்சாகமூட்டி மனம் உடைந்து விடாதபடி நடக்கின்றார்கள். ஒரு வகுப்பறையில பலதரப்பட்ட மாணவர்கள் இருப்பார்கள். அவர்களின் தரத்திற்கேற்ப அவர்களை உற்சாகமூட்டி தட்டி கொடுத்து பாராட்டுகள் சொல்லி சுபசோபனம் சொல்லி அங்கீகரிக்க வேண்டும். இந்த உயர்ந்த சிந்தனை ஆசிரியர்களுக்கு வர வேண்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாணவர்களும் பொறுப்புணர்ந்து நடக்கணும். சும்மா வெறுமனே அந்த பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் குறை சொல்றதுனால எந்த அர்த்தமும் இல்லை. மாணவர்கள் தங்களுடைய பொறுப்புணர்ந்து நடக்கணும். முஸ்லிம் சமூகத்தின் பொருளாதாரம் பெரும்பாலும் 4 காரியங்களுக்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறது. 1, நோய்களுக்கான சிகிச்சைக்காக, 2, திருமண விருந்துக்காக, 3, இயக்கங்களின் மாநாடுகளுக்காக, 4, கல்விக்காக. பெரும்பாலான பெற்றோர்கள் வீடு வாசல் தோட்டம் துறவுகளை நகைகளை விற்று கடன் வாங்கி லோன் வாங்கி வட்டிக்கு பணம் வாங்கி படிக்க வைக்கின்றனர். ஆனால் பெரும்பாலான மாணவர்கள் இதை கண்டு கொள்ளாமல் பள்ளிக்கூடத்திற்கு சரியாக செல்லாமல் வீண் விளையாட்டுகளிலும் சினிமா கேளிக்கைகளிலும் ஊர் சுற்றுறதிலையும் கழித்துவிட்டு பரீட்சை நேரத்தில் சரியாக தேர்வு எழுதாமல் தோற்று போய் விடுகின்றனர். இது பற்றி அல்லாஹ்விடம் மாணவ சமூகம் தங்களின் பள்ளிக்காலம் குறித்தும் கேள்வி கணக்கு கேட்கப்படுவார்கள். சும்மா இல்ல, பசங்கள்கிட்ட அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான். தாய் தகப்பன் ஆசிரியர் முழு அர்ப்பணிப்போடு பிள்ளைகளுக்கு எல்லாம் செஞ்சுட்டு இந்த படுபாவி பசங்க ஒழுங்கா படிக்காம ஊர் சுத்திட்டு செல்போனே கதின்னு கிடந்துட்டு பிள்ளைங்க கொஞ்சம் கூட தாய் தகப்பனுடைய அந்த பொருளாதாரத்து மேல அவங்களுடைய அந்த வறிய நிலை மேல அக்கறை கொள்ளாம தான் தோன்றியா தெரிஞ்சாங்கண்டா இவங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் தண்டனை இருக்கிறது. ஆகிரத்தில் இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க, அல் முஃமினுல் கவி கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினீன லைஃப் வ ஃபீ குல்லி கைர். பலவீனமான இறை நம்பிக்கையாளனை விட மன வலிமை உள்ள முஃமின் சிறந்தவன், அல்லாஹ்விடம் உவப்பை பெற்றவன் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ற அளவு முயற்சி செய், ஆர்வத்தோடு ஆசையோடு படி. மேலும் சொல்வாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஅக வஸ்தஈன் பில்லாஹ் வலா தஅஜஸ் வ இன் அஸாபக ஷைஉன் ஃபலா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து கான கதா வ கதா.
உனக்கு பயன் தருகிற அனைத்தின் மீதும் நீ ஆசைப்படு, பின்னர் அதற்காக கஷ்டப்படு, அல்லாஹ்விட உதவி கேளு, சோர்ந்து போயிடாத. நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்காமல் போய்விட்டால் நான் இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே, இப்படி நடந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கூறாம அல்லாஹ் நாடியதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்னால் முடியும், என்னிடம் நல்ல மதிப்பெண் எடுக்கும் திறமை இருக்கிறது, நான் சாதிப்பேன். பாசிட்டிவா பேசுறத நினைப்பத அல்லாஹ்வும் ரசூலும் விரும்புறாங்கப்பா. நீ ஏன் நெகட்டிவா நினைக்கிற? என்னால முடியாதுன்னு ஏன் நினைக்கிற? என்னால அப்படி இருக்க முடியாதுன்னு ஏன் நினைக்கிற? பாசிட்டிவ் வார்த்தைகள் பரக்கத், நெகட்டிவ் வார்த்தைகள் லானத், நாசம். பாசிட்டிவாக பேசு, பாசிட்டிவாக திங்க் பண்ணு, பாசிட்டிவாக நடந்துக்கோ. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆயத்து ஒன்று அல்லாஹ் தஆலா சூரா யூசுப்ல சொல்வான், قال جعلني على خزائن الارض اني حفيظ عليم. அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டு அரசரோடு உரையாடும் வாய்ப்பை பெற்ற போது, நாட்டின் கருவூலங்களுக்கு என்னை பொறுப்பாளராக்குங்கள், நான் நன்கு பாதுகாப்பவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறேன் என்று கூறினார். மேலும் இதன் பின்னர் நாம் யூசுஃபுக்கு அந்த பூமியில் அதிகாரத்தை வழங்கினோம். அங்கே தான் விரும்பும் எந்த இடத்திலும் அவர் தங்கி வாழும் உரிமையை பெற்றிருந்தார். சூரா யூசுப்ல அல்லாஹ் சொல்றான், பாசிட்டிவ் வார்த்தைகளுக்கு கிடைத்த பரக்கத்தை பத்தியா? அடே, பாசிட்டிவ் வார்த்தைகளுக்கு கிடைத்த பரக்கத்தை பார்த்தாயா? நான் இந்த நாட்டுக்கே ராஜாவா மாறுவேன், நல்லபடியா ஆட்சி பண்ணுவேன், என்ன பொறுப்பாளரை ஆக்குங்க அப்படின்னு பாசிட்டிவான வார்த்தைகளை அவங்க சொன்னதனால ஹஜ்ரத் யூசுஃபுக்கு அவர் சொன்ன வார்த்தைகளை அல்லாஹ் துஆவாக ஆக்கினான், கபூலியத் பெற செய்தான், கபூலியத் பெற செய்தான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, தாய்மார்களே, மாணவ கண்மணிகளே, சிந்தித்துணர கடமைப்பட்டிருக்கிறோம். வாழ்க்கை வாழ்வதற்கு, வாழ்க்கை வீழ்வதற்கு அல்ல. படிப்பும் ஆற்றலும் அறிவும் இந்த உலகத்தில் உத்வேகமாக நடப்பதற்கு, உன் கல்வி உனக்கு மட்டுமல்ல உன் சமூகத்திற்கும் பயன் தரும் என்பதை கருத்தில் வைத்து நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும். தாய் தகப்பனின் வலி வேதனைகளை உணர்ந்து படிக்க வேண்டும். உனக்கு என்ன ஆசை இருக்கிறது என்பதை உன் தாய் முந்தியை பிடித்துக் கொண்டு சொல். கண்ட கர்மாந்திரம் பிடிச்சவன்ட்டெல்லாம் பேசுறல்ல, ரவுடியா இருப்பான், பொறுக்கியா இருப்பான், ஆனா உன் ஃப்ரெண்டா இருப்பான், அவன்கிட்ட நீ பரிமாறுற, அவனை வச்சு ஒண்ணுமே பிரயோஜனம் இருக்காது உனக்கு. ஆனா உன்னை பெத்த தாய் தகப்ப, உனக்காக வாழக்கூடிய தாய் தகப்ப, உனக்காக ரத்தம் சிந்தி உழைக்கக்கூடிய தாய் தகப்ப, அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுடா, அவங்கள்ட்ட மனம் விட்டு பேசு. எனக்கு இப்படி இப்படி ஆசை இருக்குதுமா, நான் இப்படித்தாமா, நான் இப்படித்தான் பண்ணணும்னு விரும்புறேமா, நான் இதை படிக்கணும்னு ஆசைப்படுறேமா, நீங்க துவா செய்யுமா. என்னைக்காவது நீ பேசிருக்கியா பெத்த தாயிட்ட? உன் தந்தைகிட்ட பேசிருக்கியா? வாப்பான்னு நீ வாயை நிறைய கூப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? அடே, வாப்பான்னு நீ வாய் நிறைய கூப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? ஃப்ரெண்ட் அங்க போறேன், அங்க வரான், அங்க போறேன், இங்க போறேன், அதுக்கு போறேன், இதுக்கு போறேன் அப்படின்னு இந்த கதை தானே பேசிக்கிட்டு இருக்கிற. உன் தாய் தகப்பனை பத்தி என்னைக்காவது அக்கறைப்பட்டு அவங்க ரெண்டு பேருடைய கையை பிடிச்சி பேசிருக்கிறியா? உனக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டு வாழும் போது உன்னையும் புரிந்து கொள்ள முடியாத தாய் தப்பன் அவங்க மாறிடுறாங்க, அவங்கள புரிந்து கொள்ள முடியாத தாய் தப் அவங்கள புரிந்து கொள்ள முடியாத பிள்ளையா நீ மாறிடுற. இதை உடச்செறிந்து பிள்ளைகள் உயர்கல்வியில் உயர்நிலை பெற வேண்டும், கல்வியில் புரட்சி அடைய வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.